அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியிலே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானால் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியோட சூரியன் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். ராசியாதிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட சனி பகவான் சேர்வதுங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். வம்பு வழக்குகள்லாம் தேடி வரும். நீங்க தேடி போகணும்னு அவசியமே இல்லை. இத்தனை நாள் நீங்க தேடி தேடி போய் யாரையாவது பேசியிருப்பீங்க. இப்ப அதுவே தேடி வரும். அதே மாதிரி எதிர்பாராத பண வரவு. நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் இந்த இடத்துல இருந்து பணம் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இடத்துல இருந்து பணம் வர்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இத்தனை நாள் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாகி உங்க கைக்கு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி வரவு செலவு அமைப்புகள்லையும் சரி, தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் சரி, நீண்ட நாட்களாக தர்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பணமெல்லாம் இந்த நேரத்துல கைக்கு வர மாதிரி அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி தந்தையால் இந்த நேரத்துல ஏதாவது ஆதாயமான பலன் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி இந்த காலகட்டத்துல பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். ஏன்னா 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் ராகுவோட சேர்ந்து இருப்பதோட 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட சேர்ந்திருக்கார். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தந்தை வழி மூலியமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான முறையில கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம், ராகு 2ல இருக்காரு அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் நிதானமா பேசணும். கொஞ்சம் அதிகமா ஆசைப்படுற மாதிரி பேசினாவோ இல்ல நெகட்டிவா பேசினாலோ உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சூரியனும் சனியும் சேர்றதுனால தலையில எதுவும் பாதிப்பு ஏற்படாம பார்த்துக்குங்க. காரணம் என்ன, ராசியாதிபதி மகர ராசி, அந்த சனிதான் தலை உங்களுக்கு. 2ஆம் இடம் சனி அப்படிங்கிறதுனால வாயு முகம் இதெல்லாம் உங்களுக்கு சூரிய ஆதிக்கத்துக்கு வரும். சூரிய ஆதிக்கங்கிறது உங்களுக்கு 8ஆம் அதிபதி அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப குறிப்பா தலைப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதுவும் வெட்டுக்காயம் ஏற்படுறது இல்லாட்டி கருத்து போறது, முகம் கருப்பாகிறதுலாம் இந்த காலகட்டம் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோ அதெல்லாம் ஃபுல்லாவே இந்த தலைக்கு மட்டும்தான், இந்த இடுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படிங்கும்போது அந்த அமைப்புகள்ல கருத்து போறது இல்லாட்டி தேவையில்லாம ஏதாவது ப்ராப்ளம் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வர்றது எல்லாமே இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவான விஷயங்கள் பெரிதளவுல நடக்காது.
அப்படி நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் நீங்களே நான் ஆரம்பத்துல சொன்னேன் பார்த்தீங்களா, வாலண்டியரா பிரச்சனைகளை தேடி போக வேண்டாம். அதுவே தேடி வரும். ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது. சுக்கிரன்னு சொல்ல 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. இந்த அமைப்பு ஆடம்பர செலவுகளையும் பெண்களால் ஏற்படக்கூடிய விரோதத்தையும் குறிக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது நல்லது எல்லாருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சரியில்லை. பெண்களால் நிச்சயம் விரோதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் இந்த சுக்கிரனால நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதாவது 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுங்கிறது உண்மையிலே ஒரு அற்புதமான யோகம் தான். ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு தொழில்ல முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப இந்த இது எப்படி இருக்கும் இந்த பங்குனி மாத பலன் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லணும்னு பார்த்தா, தொழில் ரீதியா, வர்த்தக ரீதியா, பண ரீதியா உங்களுக்கு சாதகமான அமைப்பை தரும். ஆனா குடும்ப ரீதியா இந்த பர்சனல் இமேஜ் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஐடென்டிட்டி இருக்கும் பாத்தியா, அது மாதிரி ரிலேட்டடா போகும்போதில கண்டிப்பா நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து அனுசரணையா எப்படி கொண்டு போனோம் அப்படி கொண்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது இந்த பாலிய பருவத்துல தேவையில்லாத ஆசைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் உங்களுக்கு புகுத்தும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தா மட்டும் ஸ்கூலுக்குள்ளேயே தான் வேணா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பெற்றோர்களோட மனநிலையில இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா. காரணம் என்ன, 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது படிக்கிற பசங்களுக்கு ஒரு விதமான மனக்கிளர்ச்சியை தூண்டி தேவையில்லாத விஷயங்களுக்கு ஈடுபட வைக்கும். அதனால பெற்றோர்கள் மகர ராசி குழந்தைகள் வீட்டுல இருந்தா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களோட பொறுத்தவரையும் சூரியன் சனி சேர்க்கைங்கிறது கிட்டத்தட்ட அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களோட அமைப்பை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா ராசியாதிபதி சனி, நட்சத்திராதிபதி சூரியன் இருவரும் இணைகிறார்கள் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு எண்ணமும் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிறதான் இப்ப நம்ம யோசிக்கணும். பாசிட்டிவா இருந்தா பிரச்சனை இல்லை, நெகட்டிவா இருந்தா ரொம்ப சிக்கலை உருவாக்கும். அதே மாதிரி தலையில அடிபடுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறோம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். முதலாளிகளாக இருந்தீங்கன்னா வேலைக்காரங்களோட தேவையில்லாம சண்டை போட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டு அப்புறம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குதேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. தொழிலாளிகளா இருந்தீங்கன்னா முதலாளியோட சண்டை போட்டுட்டு வேலை இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மொத்தத்துல ஏதோ ஒரு ரூபத்துல அதிகமான இடர்பாடுகளை பார்க்க போறீங்க அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? முதலாளியா இருந்தாலும் சரி, தொழிலாளியா இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கமுமே இந்த காலகட்டத்துல பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட மேலதிகாரிகளா இருந்தாலும் சரி, கீழதிகாரிகளா இருந்தாலும் சரி, தேவையில்லாம யார்கிட்டையும் எந்த வாக்குவாதமும் பண்ணிக்க வேண்டாம், சண்டை சச்சரவும் போட்டுக்க வேண்டாம். போட்டுக்கிட்டீங்கன்னா அதுவே பின்னாடி பெரிய வில்லங்கமா நிற்கும். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, மாணவர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னது உங்க ராசிக்காரர்களுக்கு தான். ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரக்கார குழந்தைகள் இருக்கிற வீட்டுல கொஞ்சம் பெற்றோர்கள் என்ன பண்றாங்கிறத ஒரு பார்வை பார்த்துக்கிறது நல்லது. 4ஆம் இடத்து சுக்கிரன் தேவையில்லாம ஆசைகளை கிளறும், இன்பமயமாக்கும், சந்தோஷமா வாழ வைக்கும். அதுலலாம் ஒரு குறையும் இல்லை. அந்த சந்தோஷங்கிறது எது சார்ந்து அப்படிங்கிற விஷயம் இருக்கும். சரிங்களா? 4ஆம் இடத்துல குரு இருந்தா பசங்க நல்லா படிப்பாங்க, ஆகா ஓகோன்னு நல்லா பில்டப் பண்ணலாம். ஆனா சுக்கிரன் இருக்கும் போதுல எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்குல தான் கொண்டு வரும். சரிங்களா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 27 நாள்ல 27 நட்சத்திரத்துக்கும் போயிட்டு வருவாரு. அப்ப ஒரு மாசத்துல 12 ராசியும் ஒரு சுத்திட்டு வந்துடுறாரு. ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறாரு. ஸோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு சூரியன் சனி சேரும் போதுல வருமானத்தை பிடிக்கும். சும்மா தெரிஞ்சு அலைஞ்சேன். டிராவலிங்ல இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல ரொம்ப கரெக்டா வண்டி ஓட்டணும். இல்லாட்டி தேவையில்லாத பல சங்கடங்களை உருவாக்கிடும். அதாவது வண்டி போயிட்டு இருக்கும் போதே இன்னும் சொல்ல போனா வண்டி நின்று போயிருன்னே சொல்லலாம். அதாவது வண்டிக்கு திடீர்னு பெருஞ்செலவு ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும். பணம் வர வேண்டிய பணம் கைக்கு வராது. உங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வர வேண்டிய பணம் வராது. எல்லாமே நிப்பாட்டி வைக்கும். அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதுவும் உங்க தந்தையாலே வரும். ஏன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்று ராகுவோட இருக்கார். அப்ப அவர் ஏதோ ஒரு வதந்தியை உங்களை பத்தி பேச, இல்ல வதந்தியை நம்பி உங்களை பத்தி பேச, ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுட்டு உங்களை பேசுறது இல்லையா, அவரே உனக்கு தன்னையே அறியாம உன்னை கலப்பி விட்டு போறது அப்பாவே. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கனால தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள
பல பிரச்சனைகள் உருவாகும். அதை மட்டும் கொஞ்சம் அனுசரணையா இருந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா போதுமானது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா தலை, பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல. தலை, பல் அதாவது முகத்துல அப்படின்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில. முகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலகட்டத்துல திருவோண நட்சத்திரக்காரர்களின் குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகள் என்ன பண்றாங்க, அவங்க கரெக்டா தான் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேரக்டர் வைஸாவும் சரி, டிசிப்ளின் வைஸாவும் சரி, எல்லாம் பக்காவா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோட இணைகிறார். இந்த காலகட்டத்துல ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தா கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது. இன்னும் சொல்ல போனா செவ்வாய் ராகு இணையும் போதுதான் அது அதிகமாகும். அது அதிகமாகிறதுனால இங்க பிரச்சனை இல்லை. நான் பிரச்சனை வந்து ட்ரிங்க்ஸால சொல்ல வரல. இந்த சூரியன் சனி சேர்க்கையால சொல்றேன். வேற எதுவும் இல்லை. இந்த நேரத்துலதான் தனியா போட்டு மேலதிகாரிகள் பெரிய பெரிய அதிகாரிகளை வம்பிழுக்கிறது, பெரிய பெரிய அரசியல்வாதிகளை வம்பிழுக்கிறது, இந்த நேரம் தான் தன்னையே அறியாம போய் பிரச்சனையை மாட்டிக்கிறது. நான் தான் சொன்னேன் பிரச்சனை உங்களுக்கு தேடி வரும் அப்படின்ட்டு. அப்ப சரக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆனா என்ன ஆகும்? நீங்க பிரச்சனை பண்ணுவீங்கிறதுக்கு எல்லாருமே ஆதாரம் வச்சிருப்பாங்க. ஏன்னு சொல்ல போனா ஊர் ஊரா பேசுற அளவுக்கு இல்ல பெரிய பிரச்சனையை தான் எழுப்பீங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பிரச்சனை வரும். அதையும் கொஞ்சம் சமாளிச்சு இருந்துக்கோங்க. தொழில்ல பிரச்சனை வரும். தொழிலை செயல்படுத்த முடியாத அளவுக்கு இம்சைகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா எப்படி அனுசரிக்கணுமோ அப்படி அனுசரிச்சு போறது சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய இன்னல்களை பார்க்குற மாதிரி அமைப்புகள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா பூர்வீக சொத்தே உனக்கு இல்லை அப்படிங்கிற அமைப்பு வரும். கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு இந்த நேரத்துல இருக்காது. எதுவுமே இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமா இருக்காது. அதனால கொஞ்சம் நிதானமா போறது நல்லது. செவ்வாய் ராகு பிரியிற வரையும் அடுத்ததுமே செவ்வாய் சனி தான் சேரும். இந்த காலகட்டத்தை தாண்டிட்டு அடுத்த காலகட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா இல்ல, அதுவும் கொஞ்சம் சிக்கல் தான். சனியும் சூரியனோட இணைஞ்சிருக்கார். ஸோ இந்த இது வேணா மாறலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சூரியனை விட்டு சனி பிரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் பாசிட்டிவான வைப்ஸ் உங்களுக்கு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் நிதானமா போறது எல்லாத்துலயும் நல்லது. குறிப்பா ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப நிதானம். ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? போய் படுத்து தூங்க, தப்பே கிடையாது. அப்படி வாங்க. இல்ல எனக்கு அதை பண்ண தெரியும், இதை பண்ண தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கே எதிர்விளைவா மாறிடும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.